ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம வீடு. திஸ் இஸ் ஐஸ்வர்யா. இன்றைக்கி நம்ம சேனலில் அவகோடா பழத்தை யூஸ் பண்ணி ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு சப்பாத்தி எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சப்பாத்தி செய்கிறதுக்கு நான் ஒரு அவகோடா பழம் எடுத்துருக்கிறேன். அதை இது மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணிவிட்டு இந்த சீடை தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். பாருங்கள், பார்க்கவே நல்லா பட்டர் மாதிரி இருக்குது. இந்த அவகோடா பழம் பார்த்திங்கன்னா மில்க் ஸ்மெல் அடிக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். 2 மெம்பர்ஸ் சப்பாத்தி சாப்பிட்ற அளவுக்கு இப்போது மாவு எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 4 கப்பு கோதுமை மாவு வீட்டிலையே அரைச்சது எடுத்துருக்கிறேன். இப்போ அதில் பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாவோடு சேர்த்து பிசைகிறதுக்கு ஒரு ஆஃப் பட்டர் ஃப்ரூட் எடுத்துருக்கிறேன். இதை இந்த ஆஃப் பட்டர் ஃப்ரூட்டை எடுத்து இந்த மாவோடு சேர்த்து பிசைய போகிறோம். இந்த பட்டர் ஃப்ரூட் ஏன் இந்த மாவோடு சேர்த்து பிசைகிறோம்னா அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸ்டார் ஹோட்டல்லாம் பார்த்திங்கன்னா பட்டருக்கு பதிலாக இப்போது இந்த பட்டர் ஃப்ரூட்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக கிடைக்கும். லைட்டாக இதோட சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். மாவு பிசைகிறதுக்கு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து இப்போ மாவு பிசைய போகிறோம். வாட்ரு தெளித்து நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ரெண்டு சட்டை போடு, வெட்டையில் பாரு உதறே. இப்போ மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ சப்பாத்திக்கு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பால் சைஸில் மாவு எடுத்து உருட்டி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ இந்த மாவு பார்த்திங்கன்னா நம்ம எப்போயுமே சப்பாத்திக்கு ஒரு 20 மினிட்ஸ் பிசைஞ்சு எடுத்து வச்சுருவோம். அந்த மாதிரிலாம் தேவையில்லை. நீங்கள் இதில் பட்டர் ஃப்ரூட் ஆட் பண்ணியிருக்கறனால நல்லா சாஃப்டாக இருக்கிறனால நீங்கள் டைரெக்டாகவே இதை சப்பாத்தி சுட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒவ்வொரு பாலாக எடுத்து சப்பாத்திக்கு தேய்க்க போகிறோம். 5 ஸ்டார் ஹோட்டலில் இந்த மாதிரி தான் செய்கிறாங்க. நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். நீங்களும் வீட்டில் இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது உடம்புக்குமே ரொம்ப நல்லது. குழந்தைங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ மறக்காமல் நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சப்பாத்தி குக் பண்ணி முடிச்சாச்சு. நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக வந்திருக்குது. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.